இதை நான் வந்து ஒரு சாராயமா நினைக்க சொல்லிட்டேன். இதுக்கு உண்மையாவே என்னது என்னது சிகரெட்டு. இது போயிலே நினைக்காம இன்னொன்னு நினைக்கலாம் கஞ்சா. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கியா? எங்க படத்தை போட்டாம பாரு. கரெக்டா பயங்கர டைரக்ஷன் பண்ணுவோம் போல இருக்க. அப்படியே ட்விஸ்ட் போட்டாம படத்துல பார்த்தானா? சரி சரி, அதோட இருக்கட்டும். உண்மையாவே அப்படியே இருக்கட்டும். அப்ப இந்த 3 விஷயம் இருக்கு: கஞ்சா, சிகரெட்டு, மது. இது நீங்க யாருமே சொல்லிட்டீங்க. சில நேரங்கள்ல உங்களை உள்ள தொலைச்சு கேட்கக்கூடாது. இந்த 3ம் சில பேருக்கு பக்கத்துல இருக்கு. இந்த வீடு சிகரெட் குடிக்காதவங்க சில பேர், பெரும்பாலானவர் இல்லைங்க, சில பேர் குடிக்கிறாங்க. இதை சில பேர் தொட்டிருப்பாங்க, யாருன்னு தெரியாது. அல்லது இதை சில பேர் தொட்டிருப்பாங்க, யாருன்னு தெரியாது. நல்லா அறிவா. தொடாம இருந்தா ரொம்ப சந்தோஷம். இந்த 3 எதுக்காக அதை செய்யறாங்க? இந்த 3ஐயும் அருந்துறவங்க, புகைக்கிறவங்க எதுக்காக செய்யறாங்க? சும்மா சொல்லுங்க. சந்தோஷம். வேற கவலையை மறக்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 3ல இந்த சைத்தானுக்கு கீழே எழுதியிருப்பான். என்ன எழுதியிருப்பான்? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அது வரைக்கும் அடிப்பான். அந்த இருக்குல்ல, அந்த வார்த்தை வருமா, அது வரைக்கும் அடிச்சு அதை தூக்கி போட்டுருவான். இப்போ அடிக்கிறவங்களுடைய நிலையை போய் பேப்பர் இருக்கு பாருங்க, அந்த ஒயிட் பேப்பர் இருக்கு, இதே வச்சு அடிச்ச உடனே இதுல ஊதிப்பாரு. இந்த இருக்குல்ல சிகரெட் அடிச்சு ஸ்மோக் பண்றவங்க ஒரு டெஸ்ட். ஒருவேளை நீங்க அடிக்கிறவங்களா இருந்தா ஊதுங்க, அந்த புகை எதில் ஊதுங்க. அதுல என்ன வரும்? ஒரு அழுக்கு வரும். அந்த அழுக்கு முதல்ல எங்க போகுமா? ஹார்ட், லங்ஸ், எல்லாத்துக்கும் போயிடும். போய் 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 குயிக்கா அதை என்ன செய்யும்? அரிச்சு. வாழ்நாள் குறைவு, வாழ்ற காலையும் சிரமம். இதுவும் அதே மாதிரி மூளையும் தாக்கும், எல்லாத்தையும் தாக்கும். மன நிம்மதியும், அவன் நிம்மதிக்காக சந்தோஷத்துக்காக குடிக்கிறானே, அவன் வாழ்க்கை என்ன ஆயிடுது? சந்தோஷம் இல்லாம போயிடுது. அதுக்கப்புறம் குடும்பம் எல்லாமே ரோட்டுக்கு வந்துருது. அதே மாதிரி கஞ்சா அப்படின்னு இன்ஜெக்ஷன், இது எல்லாம் எதுக்கு? இவன் மறந்திருக்க வேண்டும். இவன் மறந்துடணும். எப்படின்னா நான் எங்க இருக்கேன்னே தெரியக்கூடாது. ஒரு உல்லாச உலகத்துக்கு அது என்ன செய்யும்? கொண்டு போகும். அப்படியே கொண்டு போய் நிப்பாட்டிடும். இவன் எதுவும் செய்ய மாட்டான். இனி இந்த கஞ்சாவுக்கும், இந்த அபினுக்கும், இந்த இதுகளுக்கும், இன்ஜெக்ஷனுக்கும் யாராயிருவான்? அடிமையாயிரும். என்ன லாபம்? அது என்ன லாபம்? ஒண்ணு, ஒலா தமூத்துன்ன இல்லா வந்து முஸ்லிமாவே அன்று நீங்கள் மரணிக்காது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இது அருந்துறவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மது அருந்திய நிலையில் ஒருத்தன் மரணித்து விட்டால் அவன் முஸ்லிமாக மரணிப்பது. அவன் முஸ்லிமா குடிகாரனுக்கு ஜனாசாக்கு போக மாட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். போதை வஸ்து எல்லாமே ஹராம்ட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். மதுவை மட்டும் சொல்லல, போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம். நீ வாப்பா, இது இப்படி பிடிச்சுக்கோ. இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியல. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், போதை தராத மது ரஹீக்குல் மக்தூம், அதுக்கு பேர் ரஹீக்கு மக்தூம். இந்த மதுவை மறுமையில தர போதை வராது. இதை அருந்தியவர்கள் அதை அருந்த மாட்டார்கள், சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். இது உங்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு சொர்க்கம். இது மறைக்கப்பட்ட சொர்க்கத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க விரும்பினதெல்லாம் கிடைக்கும் சொல்றான். குர்ஆன்ல ஒரு வார்த்தை தமன்னாங்க. தமன்னா என்ன? தமன்னா யாரு? தமன்னா யாரு? ஹீரோயின். தமன்னாண்டா உடனே யாரு ஞாபகம் வருவா? சினிமா நடிகை தான் ஞாபகம் வருவான். ஆனா அரபி வார்த்தை என்ன தெரியுமா? அதுக்கு நேர் மாற்றமான வார்த்தை. தமன்னாங்கிறவன் ஒரு 10 வருஷத்துல யாராயிருவா? கிளவி ஆயிடுவா. அப்புறம் தமன்னா யாராவது பார்ப்பாங்களா? அப்போ கிளவியா போறவளை நான் பார்த்து ரசிச்சு, ஒரு காலத்து ஜெயலலிதாவை பார்த்து எல்லாரும் எங்க காலத்துல எல்லாம் அவ்வளவு அழகா இருக்காளேன்னு நினைச்சாங்க. அவ செத்தும் போயிட்டான்னு வச்சுங்களேன், அவ கிளவியா போயிட்டான். எல்லாரும் அப்படித்தான். அல்லாஹ் அழியக்கூடிய ஒன்றை அப்படித்தான் வச்சிருப்பான், ஆபாசமாக, கவர்ச்சியாக. அல்லாஹ் சொல்லுகிறான், தமன்னாண்டா
மறைத்து வைக்கப்பட்ட சொர்க்கத்திலே நீங்க விரும்புறதெல்லாம் கிடைக்கும். நீங்க என்ன பூமியில விரும்புறீங்களோ மறுமையில என்ன விரும்புறீங்களோ அத்தனை, அதுக்கு பேர் என்னது? தமன்னா. ஞாபகம் வச்சுங்க, தமன்னாட 2 ஞாபகம் வரும். ஒன்னு என்னது? சினிமா நடிகை. சினிமா நடிகை வேணுமா? மறைத்து வைக்கப்பட்ட சொர்க்கத்தில் என்றும் இளமையா இருக்கக்கூடிய ஹூர்லின் பெண்களோ அல்லது அரஹீக் மக்தும் என்று சொல்லக்கூடிய அந்த மதுவோ அல்லது பாலாரோ தேனாரோ இது வேணுமா? எது வேணும்? எது வேணும்? இது வேணுமா அது வேணுமா? இது அருந்துனீங்கன்னா இது கிடையாது. இத விடல விட்டுட்டீங்க, ஒருவேளை தொட்டீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கும் நிரந்தரமா இது கிடைக்கும். கிடைக்குமா இல்லையா? கிடைக்குமா இல்லையா? எல்லாருக்கும் அப்ப எதன் மேல ஆசை வரணும்? இம்மையின் மேலா மறுமையின் மேலா? சவுண்ட காணாம ஏன்டா கத்துற? கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. சரி, அப்படி உட்காருங்க. ஒரு சின்ன ஒரு பிரேக், உங்களுக்கு டீ பிரேக் தந்தா